தமிழக அரசியல் தரப்பில் மீண்டும் தீவிரமான விவாதத்தை கிளப்பியிருப்பது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் எழுந்துள்ள சீட் பங்கீடு சர்ச்சையே. கடந்த சில தேர்தல்களில் இந்த கூட்டணி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து வெற்றியை பெற்றது என்பது மறக்க முடியாத உண்மை. 2019 மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதில் காங்கிரசும் முக்கிய பங்காற்றியது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி வலுவாக செயல்பட்டது. ஆனால் இப்போது நிலைமை வேறுபட்டுள்ளது. காங்கிரஸ் எத்தனை சீட் தரப்போகிறீர்கள் இன்று முடிவு வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இது ஒரு சாதாரண பேச்சுவார்த்தை அழுத்தமா அல்லது கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள மறைமுக அதிருப்தியின் வெளிப்பாடா என்பதே முக்கிய கேள்வியாக உள்ளது. மாநில அரசியல் வலிமையில் திமுக முன்னிலை வகித்தாலும் தேசிய அரசியலில் பாஜக எதிர்ப்பு அணி அமைப்பதில் காங்கிரஸ் இன்னும் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக INDA கூட்டணியில் திமுகவும் காங்கிரசும் இணைந்திருப்பதால் தமிழ்நாட்டில் ஏற்படும் இந்த சீட் சர்ச்சை தேசிய அரசியல் தரப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். காங்கிரஸ் தரப்பிலும் கடந்த முறை பெற்ற இடங்களை விட குறையக்கூடாது என்ற மனநிலை இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளுக்கு சமநிலையாக இடங்கள் பகிர வேண்டிய கட்டாயம் உள்ளது. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கூட்டணி பங்குதாரர்களின் எதிர்ப்புகளையும் கணக்கில் கொள்ள வேண்டியுள்ளது. ஸ்டாலின் ராகுலுடன் நேரடியாக பேச முயற்சி செய்கிறார். ஆனால் தெளிவான பதில் இல்லை என்ற தகவல் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. இதை சிலர் அரசியல் அழுத்தமாக பார்க்க, சிலர் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் கவனத்தை ஈர்க்கும் தந்திரமாக கருதுகின்றனர். உண்மையில் இத்தகைய கெடு அறிவிப்புகள் தேர்தல் கால அரசியலில் புதிதல்ல. முந்தைய தேர்தல்களிலும் கடைசி நேரம் வரை பேச்சுவார்த்தை நீண்டு பின்னர் சமரசம் ஏற்பட்டதே வழக்கம். ஆனால் இந்த முறை நிலைமை சற்றே நுணுக்கமானது. மாநிலத்தில் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் சூழலில் காங்கிரஸ் தன்னுடைய அரசியல் அடையாளத்தை தனித்துவமாக காட்ட வேண்டியது கட்டாயத்தில் உள்ளது. தேசிய அளவில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் பலவீனமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தன்னுடைய வாக்கு வலிமையை குறைக்க விரும்பாத நிலைப்பாடு இருக்கலாம். இதனால்தான் கடுமையான பேச்சுவார்த்தை ரீதியில் கெடு விதிக்கும் நிலைக்கு வந்திருக்கலாம். இறுதியாக பார்க்கும்போது இந்த சர்ச்சை கூட்டணியில் உடைப்பு ஏற்படுத்துமா என்பது இன்னும் தெளிவாக இல்லை. ஆனால் அரசியல் வரலாற்றை பார்த்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணி பல சிக்கல்களை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே கடைசி நேரத்தில் ஒரு சமநிலை தீர்வு கிடைக்கும் வாய்ப்பே அதிகம். இந்த சீட் பங்கீடு விவகாரம் வெறும் எண்கள் குறித்த பேச்சுவார்த்தை மட்டுமல்ல, அது அதிகார சமநிலை, எதிர்கால அரசியல் திசை, தேசிய மாநில உறவு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் முக்கியமான அரசியல் அத்தியாயமாகவே மாறியுள்ளது.